யாருடைய தொழுகை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை. இன்னைக்கு நாம தக்பீர கட்டினா விசா இல்லாம, டிக்கெட் இல்லாம, ஏர்போர்ட் இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம கனடால இருந்து பிஎன்ஜி வரைக்கும் போய் வரான். ஏன்? தொழுகையில் ஓதக்கூடிய ஓதல்களுடைய அர்த்தம் தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்கம் தெரியாது, கருத்துகள் தெரியாது, குர்ஆன் படிக்கல, என்ன எல்லாம் படிச்சாச்சு, எத்தனையோ டாக்டரேட்டுகள் முடிச்சாச்சு, ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் தெரியாது. எந்த முகத்தை வைத்து அல்லாஹ்வை சந்திப்பது? எந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வின் உதவியை இறக்குவது? அதே அல்லாஹ் தானே அன்று இருந்தான். சஹாபாக்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழையை இறக்கிய அல்லாஹ் இன்றும் அதே அல்லாஹ், அன்றும் அதே அல்லாஹ், என்றும் அதே அல்லாஹ். ஆனால் அன்றிருந்த முஸ்லிம்கள் இன்று இல்லை. 313 முஸ்லிம்களால் 5000 மலக்குமார்களை பத்ர் களத்தில் இறக்க முடியும் என்றால், கொடையில் இருக்கிற 1000 10,000 முஸ்லிம்களால் ஒரு மலக்கு இறக்க இயலாதா? இறக்கலாம் சகோதரர்களே. அல்லாஹ்வோடு நாம் நெருங்கணும். ஆகையால் உலக வாழ்க்கை குறுகியது, அற்பமானது, சொற்பமானது. வாழக்கூடிய நாம் சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்வோம், பாவங்களை விடுவோம், ஹராத்தை விடுவோம். நமக்கு அமைந்திருக்கக்கூடிய சூழல்கள் சில நேரம் பாவங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், நான் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், அல்லாஹ்வை நம்பியவன் நான் முஸ்லிம், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தை சேர்ந்தவன், நான் நினைத்ததை போல எல்லாம் எனக்கு வாழ முடியாது, அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படித்தான் நான் வாழுவேன். நியத்து வையுங்கள், அல்லாஹ் உங்களை வாழ வைப்பார், அல்லாஹ் வழிகளை திறந்து தருவான். நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சமூகத்தை பற்றி கவலைப்படுங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் இன்னும் தொழாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாவமே! எத்தனை வாலிபர்கள் இன்றும் போதையிலையும் குடியிலையும் ஐஸ்லையும் நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. கொத்துபாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிபனுக்கும் தெரியும், அவரோடு இருக்கக்கூடியவன் எத்தனை பேர் இதில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறான், இதுல மாட்டிக்கொண்டு வெளியே வரையிலாம இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய ஹராம், எவ்வளவு பெரிய குற்றம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தரம் குடிச்சா, முஸ்னத் அஹ்மத் இப்னு மாஜால வார சஹீஹான ரிவாயத், ஒரு தரம் குடிச்சா 40 நாளுடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு தரம் குடிச்சா